இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் துருவ் ஜுரல் தான். 23 வயதான இவர் IPL தொடரில் சிறப்பாக விளையாடினார். தற்போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுகிறார். இந்த நிலையில் தான் விளையாடிய 2வது டெஸ்டிலேயே இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்து ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்று இருக்கிறார். இவர் முதல் இன்னிங்ஸில் 90 ரன்கள் அடித்ததன் காரணமாக இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் அருகே வரை இந்தியாவால் வர முடிந்தது. இதேபோன்று 2வது இன்னிங்ஸில் 39 ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு உதவினார். ஆட்ட நாயகன் விருது வென்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி விளையாடினோம் என்றும், முதல் இன்னிங்ஸிலும் நான் அவ்வாறு செய்துதான் விளையாடினேன். முதல் இன்னிங்ஸில் விளையாடும் போது நான் இப்போது எவ்வளவு அதிக ரன் அடிக்கிறோமோ அந்த அளவு 2வது இன்னிங்ஸில் குறைந்த இலக்கையே நமக்கு வரும் என்றும் எனக்கு தெரியும். அதனால் தான் முதலில் சூழலுக்கு தகுந்தாற் போல விளையாடினேன் என்றும், முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகள் சரிந்த போது நான் கீழ்வரிசை பேட்ஸ்மேனுடன் விளையாட நேரிட்டது. அவர்களுடன் நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைத்தேன். எனவே இந்த பாராட்டுகள் என்னை மட்டும் சேராது என்றும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஆண்டர்சன், மார்க்வுட் போன்ற வீரர்களை எல்லாம் இன்று டெஸ்ட் தொடரில் எதிர்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் நான் அவர்களை எல்லாம் டிவியில் தான் பார்த்து இருக்கிறேன் என்றும், நான் ஒவ்வொரு பந்திலும் கவனம் செலுத்தி அதன் பிறகுதான் விளையாடுவேன். பந்தை தான் பார்ப்பேனே தவிர பவுலர்களை பார்க்க மாட்டேன் என்றும், இந்த போட்டியில் நானும் சுப்மன் கில்லும் விளையாடும் போது 10 ரன்களாக இலக்கை பிரித்து கொண்டு அதன் பிறகு ஆட்டத்தை கட்டமைத்து விளையாடினோம் என்று துருவ் ஜுரல் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் என்னுடைய இந்த ஃபார்மிற்கு காரணம் தல தோனி தான் என்றும், என்னுடைய ரோல் மாடலை அவர்தான் என்று துருவ் ஜுரல் அவர்கள் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.